வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், ஜெயந்த். நான் உங்கள் ரவி. வெல்கம் டு ஆர்டிசி ஸ்கோர். ஆர்டிசி மீன்ஸ் ரவி கிளாஸ். இந்த வீடியோல நம்ம ஒரு ஜென்ரலான கான்செப்ட பத்தி பார்க்க. படிப்பை பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் எப்ப படிக்கிறாங்கன்னா எப்ப அவங்க அவங்களுடைய சந்தேகத்தை கொஸ்டினா அவங்க கண்டே கேட்கிறாங்களோ ஃபர்ஸ்ட், அதுக்கு அடுத்தது அவங்களோட கிளியர் பண்ணிக்க முடியலன்ற போது அவங்களுக்கு சொல்லி கொடுத்த குரு கண்டு கேட்கிறாங்களோ அப்பதான் அவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு நான் மீன் பண்ணுவேன். ஏன்னா மார்க்ஸ் டிபெண்ட் பண்ணாது, மார்க்ஸ் அவங்க மெமரி பண்றாங்கன்னு தான் டிபெண்ட் பண்ணுவாங்க. படிக்க நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், இது என்னோட கருத்து. அதை வச்சுதான் நம்ம மேப் ரீடிங்ல மேக்சிமம் நார்த்த மேஜரா யார் நம்ம நினைக்கிறோம் பத்தி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா நமக்கு இருக்கிறது 4 டைரக்ஷன்: சவுத், நார்த், வெஸ்ட், ஈஸ்ட். இந்த மாதிரி 4 டைரக்ஷனும் காமனா இருக்கிற போது மேப் ரீடிங்ல மட்டும் நார்த்துக்கு ஏன் அவ்வளவு முன்னுரிமை கொடுக்கிறோம்? ஏன் எனக்கு எழுந்த கொஸ்டினுக்கு நான் கண்டுபிடிச்ச ஆன்சரை உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இதுல யாராவது அக்ரி இருந்தாச்சுன்னா கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுங்க. அக்ரி இல்லைன்ற போது கமெண்ட்ல உங்களுடைய சஜஷனை டைப் பண்ணுங்க. நானும் அதுல அக்செப்ட் இருந்தாச்சுன்னா என் டீச்சர்ல கமெண்ட் ஆயி. நார்த்த ஏன் நம்ம மேஜரா எழுதுறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்த்து ஒரு முறை நம்ம ஈஸ்ட் டேல நார்மலா கண்டுபிடிச்சிருவோம். ஈஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம்னா, சன் ஈஸ்ட் சைட்ல இருந்து ரைட் சைட் ஆகும். அதே மாதிரி சன் செல்டா வர்றது வெஸ்ட் சைட்ல இருக்கும். அப்ப ஈஸ்டும் வெஸ்டும் நமக்கு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி நம்ம பழைய கோவில் எல்லாம் பார்த்தாங்கன்னா அந்த கோவிலோட வாசல் என்னைக்குமே ஈஸ்ட் சைட பார்த்து தான் இருக்கும், அதாவது கிழக்கு பக்கம் பார்த்து தான் இருக்கும். அப்ப அதை வச்சு நாம ஈஸ்ட கண்டுபிடிக்கலாம். அது இல்லாம அதே மஸ்ஜித் எல்லாம் பார்த்ததுன்னா மேற்கு சைடு இருக்கிற வெஸ்ட் சைடு, அதை நம்ம வெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் பண்ணிக்கலாம். அதே கபரஸ்தான், இந்த சுடுகாடு கிரிமிட்டோரியம் எல்லாம் போயிடுச்சுன்னா அங்க எப்பவுமே ஒரு டெட் பாடியோட தலை சவுத் சைடுல வச்சிருப்பாங்க. அதை வச்சு நம்ம சவுத்தை கண்டுபிடிச்சுக்கலாம். இப்படி மேக்சிமம் நார்த்தை தவிர வேற டைரக்ஷனை கண்டுபிடிச்சு அங்கிருந்து தான் நம்ம நார்த்தை எடுத்துக்கிறோம் ரெஃபரன்ஸ். ஏன் இந்த நார்த்துக்கு இவ்வளவு இருக்குன்னா, டே டைம்ல நம்ம மேக்சிமம் நம்ம ஏரியாவில மேப் ரீடிங் பண்ணலாம். பட் அட்டாக்கோ அட்வான்ஸோ எதுவுமே எனக்கு ஏரியாவில நம்ம பண்ற போது அது நைட் டைம்ல தான் இருக்கும். நைட் டைம்ல நம்ம சொன்ன எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா நைட் டைம்ல நம்ம எப்பவுமே சேம் இந்த ஜங்கல் ஏரியா மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மேக்சிமம் ஒரு விவசாயம் பண்ற இந்த மாதிரி ஏரியாவில் தான் நம்மளுடைய மேப் ரீடிங்க பண்ணுவோம். ரோடு ஆர்மிலையும் சரி நேவிலையும் சரி எங்குமே ரோடோட டிராவல் பண்ண மாட்டோம். ஏன்னா ரோட்ல இன்னைக்கு நம்மள கண்டுபிடிச்சாச்சுன்னா நம்மளுடைய லாஸ் ஆகும். அப்படி இருக்கிற போது நைட் டைம்ல நம்ம ஸ்டாரை வச்சுட்டு நார்த்தை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, வானத்துல போல் ஸ்டார்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த போல் ஸ்டார் பூர்வ நட்சத்திரம் தமிழ்ல சொல்லியாச்சுன்னா அது எப்பவுமே நார்த் சைட்ல தான் இருக்கும். எப்பவுமே அது சேஞ்ச் ஆகவே ஆகாது. நம்ம மேக்சிமம் நைட்ல தான் நைட் நேவிகேஷன் இதெல்லாம் செய்யறதுனால நார்த்தை ஈஸியா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கிறதுக்கு நேச்சுரலா ஒரு சோர்ஸ் இருக்கு. அந்த சோர்ஸ் தான் போல் ஸ்டார். அந்த போல் ஸ்டார் இருக்கிறதுனாலதான் நம்ம நார்த்த மேஜரா டிபெண்ட் பண்றோம் மேப் ரீடிங். அதே மாதிரி செகண்ட் திங் எடுத்தாச்சானா, நீங்க கம்பாஸ் பார்த்திருப்பீங்க. கம்பாஸ்ல ஒரு ஏவோ இருக்கு. கம்பாஸ் இருக்குன்னா இந்த கம்பாஸ் ஒரு ஏவோ இருக்கும். இந்த ஏவோ ஃப்ரீயா மூவ் ஆகிட்டே இருக்கும். 0, 90, 70,
360. இந்த கம்பாஸ் மட்டும் எப்பவுமே ஃப்ரீயா டிராவல் பண்ற சிஸ்டம் தான் இருக்கும். பட் யாரும் எங்க இருக்குன்னா நார்த்தை டிபெண்ட் பண்ணிதான். ஏன்னா இந்த கம்பாஸ்ல இருக்கிற அந்த ஏரோ வந்து மேக்னெட்டிக் அந்த காந்தம் என்ன பண்ணணும், ரியலா இருக்கிற வீட்டில் இருக்கிற அந்த காந்தத்தை மேட்ச் பண்ணி தான் இருக்கும். இந்த வீட்டில் அதாவது பூமியில இருக்கிற காந்த புலம் வந்து எப்பவுமே வடக்கு தெற்க நோக்கிதான் இருக்கும். இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், தெற்குலையும் தானே சார் இருக்கு மேக்னெட்டிக், ஏன் தெற்கு பக்கம் காட்டக்கூடாதுன்ற போது சேம் டைரக்ஷன் எப்பவுமே அட்ராக்ஷன் ஆகாது, அது உங்களுக்கே தெரியும். அதை நான் அக்கார்டிங் தான் கம்பாஸ மேனுபேக்சரிங் பண்ணிருப்பாங்க. இதுக்கு அக்கார்டிங் தான் நான் என்ன பண்ணணும்னா மேஜரா நார்த்தை வந்து எம்ஆர்ல டிபெண்ட் பண்ணி இதணும். அதே மாதிரி இந்த மேப் இருக்கு பாருங்க, இந்த மேப்ல வந்து நார்த்து எப்பவுமே எட்டிங் இருக்கிற சைடு தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்ப இதுல தெரியுற நார்த்த நம்ம என்ன சொல்லுவோம்னா மேப்ப, இந்த மேப்பை நான் இப்ப டைரக்ஷன் இப்படி திருப்பி ஏத்தனா மேப்போட நார்த்து இருக்கு இந்த பக்கம் கெடுது. கிரீன் நார்த்து சொல்லுவோம். கிரீன் நார்த்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண முடியும். பட் இதுல தெரியுற நார்த்து மேக்னெட்டிக் நார்த்து, இந்த மேக்னெட்டிக் நார்த்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஏரோ ஆட்டோமேட்டிக் 20 நான் இப்படி பிடிச்சாலும் அந்த ஏரோ இந்த பக்கம் காட்டும், இந்த பக்கம் டர்ன் பண்ணாலும் நார்த்தை தான் காட்டும். இதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அதே மாதிரி பூமியில நேச்சுரலா இருக்கிறது வாஸ்தவிக் நார்த், அதாவது ட்ரூ நார்த்துன்னு சொல்லுவோம். அந்த நார்த்து ஸ்டாட்டிக். இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, உங்களுக்கு மேப் ரீடிங்ல மேப் டு கிரவுண்ட், கிரவுண்ட் டு மேப் பண்ற போது மேக்னெட்டிக் வேரியேஷன் ஒரு நம்பர் கொடுப்பாங்க, ஒரு டிகிரி, ஒரு குறிப்பிட்ட 2 டிகிரி 1 டிகிரின்னு கொடுப்பாங்க. அதுலயும் ஒரு மேப்லயும் மென்ஷன் ஆயிருக்கு. போன வீடியோல நான் இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். மேப்ஸ் ஜான்காரி மேப்போட இன்டர்நெட் பார்க்கணும், அந்த வீடியோ பாருங்க. அந்த வேரியேஷன் எப்படி சார் ஏன் சார் சேஞ்ச் ஆகுதுன்னா, அது இயர்லி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா பூமிக்கு அடியில் இருக்கிற இரும்பு தாது வந்து லிக்விட் ஸ்டேஜ்ல இருக்கும். அந்த லிக்விட் ஸ்டேஜ்ல இருக்கிற இரும்பு தாது ஒரு இடத்துல நிக்காம மூவ் ஆயிட்டே இருக்கும். அந்த மூவ் ஆகுறதுனால அந்த காந்தம் வந்து லெப்ட் ரைட்ல வந்து அலைன்மெண்ட் செய்யணும்னா காந்த இரும்பு தாது வந்து தான் காந்தமும் தயாரிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். அப்ப அந்த காந்தத்தோட ஃபுல் ஸ்டோரேஜ் அந்த பக்கம் லெப்ட் ரைட் கொஞ்சம் டைரக்ஷன் ஆகிறதுனாலதான் அந்த வேரியேஷன் ஆகும். அந்த மேக்னெட்டிக் வேரியேஷன் எடுத்து எடுத்து சேஞ்ச் ஆகணும் தவிர எப்பவுமே ஸ்டாட்டிக்கா இருக்காது. இன்கேஸ் நம்ம இன்னைக்கு தமிழ்ல எம்பி பார்த்தாச்சுன்னா மேக்னெட்டிக் வேரியேஷன் என்னன்னு பார்த்தாச்சுன்னா 2 டிகிரி இருந்துச்சுன்னா, அதே பெங்களூர் போயிடுச்சுன்னா இது வந்து மேபி 3 டிகிரியா இருக்கலாம், இல்ல 1 டிகிரியா இருக்கலாம், 2 டிகிரியும் இருக்கலாம். ஆனா 2 தான் இருக்கணும்னு நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது. இந்த ரீசனுக்காக தான் மேப் ரீடிங்கு எப்பவுமே நார்த்தை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு லெசன் சொல்லுவாங்க. அதே மாதிரி நமக்கு 3 வகையான நார்த் சொல்லியிருப்பாங்க. 1 ட்ரூ நார்த், அது பூமியில நேச்சுரலா இருக்கிறது. 2வது மேக்னெட்டிக் நார்த், அது உங்களுக்கு கம்பாஸ்ல காட்டுற நார்த். கம்பாஸ் எப்பவுமே அந்த ஏரோ காட்டுறது மேக்னெட்டிக் நார்த். அதே மாதிரி கிரீன் நார்த்ன்றது மேப்ல இருக்கிறது. இந்த 3 நார்த்தும் நல்லா படிச்சிருந்தா மட்டும்தான் நம்ம மேப் ரீடிங்ல சக்சஸ் ஆக முடியும். இல்லைன்னா நம்ம லீட் பண்ணிட்டு ப்ரூஃப்ஸ் சரியான பாயிண்ட் போய் சேராதனால பெரிய லாஸ் வரும். இது மாதிரி இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அது இல்லாம உங்க லைக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நீங்க சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணாலும் ஒரு நாளைக்கு பெருசா உங்களுக்கு அது சப்போர்ட்டா இருக்கும். எல்லாரும் ஆங்கில ஜாயின் பண்ணி நாட்டுக்கு சேவை செய்ய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜெய் ஹிந்த்.